அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி ஹதீஸ் தொகுப்பில் 6569வது ஹதீஸா ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கு. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சொர்க்கவாசியாக இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வேளை பாவம் செஞ்சுருந்தா அவங்க நரகத்தில் எந்த இடத்துல இருந்திருப்பாங்களோ அந்த இருப்பிடம் காட்டப்படாமல் அவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட மாட்டாங்களாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு மனப்பூர்வமாக இருக்கும் இல்லையா. ஒருவேளை நம்மலாம் தப்பு செஞ்சுருந்தோன்னா இந்த இடத்துல இருந்திருப்போம், இப்போ நல்லதாக போச்சு, நம்ம நன்மை பண்ணி இந்த சொர்க்கத்தில் இந்த மாதிரியான இடத்துல இருக்கோன்னு சொல்லி அவங்களுடைய சந்தோஷம் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு நரகவாசியும் ஒரு வேளை நன்மை செய்திருந்தா அவன் சொர்க்கத்தில் எந்த இடத்துல இருந்திருப்பான் அப்படின்னு அவனுடைய சொர்க்கத்தோட இருப்பிடம் காட்டப்படாமல் அவன் நரகத்துக்குள்ளே போடப்பட மாட்டானான். ஏன்னா அவன் மனம் வருந்தணும், ஒரு வேளை நம்ம நன்மை செஞ்சுருந்தா இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருந்திருப்போமே, இப்போ இப்படி படு மோசமான இந்த நரகத்துக்கு வந்துட்டோமே பாவம் செய்து அப்படின்னு சொல்லி அவன் மனம் வருந்தணும், அவன் செஞ்ச தப்பை அவன் உணரணும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அவனுக்கு அப்படி காட்டுறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நன்மைகள் அதிகமாக செய்து சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுற மனுஷங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ்.